வணக்கம் பியூட்டிஃபுல் லேடிஸ், வெல்கம் டு ப்ளீட்ஸ் லேடி. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா சாரீ ப்ளீட்டிங்கான ஒரு சேனல். ஸோ நான் வந்து நிவேதா. ஸோ சாரீ ப்ளீட்டிங்கான ரிலேட்டடான வீடியோஸ் லைக் சாரீ ட்ராப்பிங், சாரீ ப்ளீட்டிங், பாக்ஸ் ஃபோல்டிங், இந்த மாதிரி சாரீ ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாரீ பற்றின நாலேஜே இல்லை, நான் ஒரு பிகினர் அப்படின்னாலும் சரி, இல்லை சாரீ வந்து நான் ரெகுலராக கட்டுவேன் அப்படின்னாலும் சரி, இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் பிகின். ஸோ நம்மளோட இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் சாரீ அப்படின்றது ரொம்ப ஒரு எலிகெண்ட்டான அந்த ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ யூஸ்வலி ஒரு சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5.5 meters to 6 meters வரைக்கும் இருக்கும். இதுவே வித்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 44 inches வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ வாட் இஸ் சாரீ? ஸோ சாரீ அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு லாங்கான ஒரு ஃபேப்ரிக் தான் நம்ம வந்து சாரீ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? காஸ்ட்லியான இந்த சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ வந்து ஒரு நார்மலான ஒரு சாரியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை எப்படி ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதோட கான்ஃபிடென்ஸ், அதோட ஒரு எலிகெண்ட், அதோட எப்படி சொல்கிறது, ஒரு பியூட்டியே வந்து அதில் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ சாரீ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்தாலும் சாரீ அப்படின்ற அந்த ஒரு சாம் வந்து எப்பயுமே வந்து அது வந்து மாறவே மாறாது கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து சாரினா என்ன அப்படின்னு ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாரீ பற்றி தெரியவே தெரியாதவங்களுக்கு கூட இப்போ ஒரு நாலேஜ் இருக்கும். சாரின்றது ஒரு ஃபேப்ரிக் காட்டன், ஒரு லாங் ஃபேப்ரிக் காட்டன், அது ஒரு 5.5 meter வந்து லென்த்லையும் 44 inches அப்ராக்சிமேட்லி வந்து உங்களுக்கு வித்லையும் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சாரியோட அனாட்டமி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்மளோட ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஒரு பாடி பார்ட்ஸ், ஒரு அனாட்டமி, கை, கால், மூக்கு அப்படின்னு இருக்கும், சாரிக்குமே அதே மாதிரி அனாட்டமிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சாரியோட வந்து ஃபுல் அனாட்டமி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து சாரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் ஒரு லென்த்துன்னு சொல்லுவோம். லென்த்து பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 5.5 meters வந்து 6 meter வரைக்கும் உங்களுக்கு வந்து லென்த்து கிடைக்கும். வித் அப்படின்றது இதுதான் வித்து. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு வித்து. இது வந்து ஒரு 44 inches வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சாரியில் பாருங்கள், எல்லா டிசைன்ஸுமே ஒரே மாதிரி இருக்கா, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் லாஸ்ட்டாக சாரியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் தான் பல்லு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அனாட்டமியில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம்னா பல்லு. ஒரு சாரியில் ரொம்ப டெக்கரேட்டிவான ஒரு பார்ட் எது அப்படின்னா பல்லு. ஒரு சாரி வாங்க போகிறாங்க அப்படின்னாலே நம்ம பல்லு வச்சு தான் ஒரு சாரி வந்து நம்ம வாங்குவோம். ஸோ இது மட்டும் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த போர்ஷன் இதுதான் வந்து பல்லு. இது உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். உங்களுக்கு பின் பண்ணுறோம் இல்லையா, பின் பண்ணி பின்னாடி இருக்கணும் இல்லையா, ஸோ இந்த போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா பல்லு. ஃபுல்லாக இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த போர்ஷன் தான் பல்லு. ஸோ பாடி பார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு டிசைன்லையும், பின்னாடி வந்து பல்லு வந்து ஒரு டிசைன்லையும் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பல்லு. ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர். ஸோ சாரியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம், மேலே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர். ஓகே, ஸோ இந்த பார்டர் தான் பார்த்தீங்கன்னா சாரிக்கு வந்து ஒரு டெஃபினேஷனும் ஒரு ஃபினிஷிங்கும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பார்டர் வந்து உங்களுக்கு சின்னமாகவும் இருக்கும், தின்னாகவும் இருக்கும், மீடியம் ஷேப்லேயே இருக்கும், ரொம்ப பெரிய பார்டர்ஸுமே இருக்கும். ஸோ முன்னாடி இந்த 80s 90sலாம் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்டர்லெஸ் சாரீஸுமே நிறையா இருக்குது. ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா தின், மீடியம் அண்ட் பிக் உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே வரும். ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் வரும், அதே மாதிரி உங்களுக்கு கீழேயுமே பார்டர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னா பார்டர்ஸ். ஓகே, தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த சாரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் அண்ட் வந்து பல்லு, இதை தாண்டி மீது இருக்கிற எல்லா போர்ஷனுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த சாரி தான். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா பாடி ஆஃப் த சாரி. ஸோ இந்த சாரி தான் வந்து உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணும், அந்த அப்பியரன்ஸ் வந்து அந்த சாரியோட பாடி போர்ஷன் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி போர்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு பிளெயினாகவும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயும் கிடைக்கும், எம்ப்ராய்டரி போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சாரியோட பாடி போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பல்லு, நெக்ஸ்ட் பார்த்தது பார்டர், ஸோ தேர்ட் இப்போ பார்க்குறது வந்து என்னென்னா பாடி ஆஃப் த சாரி. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னர் எண்ட், இல்லை வந்து நம்ம டக்கிங் எண்டுன்னு சொல்லுவோம், இல்லை பிகினிங் ஆஃப் த சாரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிகினிங் ஆஃப் த சாரின்னா பல்லுவுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பிகினிங் ஆஃப் த சாரி. அவங்க வந்து இன்னர் எண்ட், டக்கிங் எண்ட் எப்படி வேணும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆப்போசிட் போர்ஷன் தான் வந்து பிகினிங் ஆஃப் த சாரி. ஸோ இது வந்து நம்ம பேஸில் வந்து டக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் போர்ஷன் ஆஃப் த சாரி. இங்கே வந்து நம்ம டக் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சாரி வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து
பிகினிங் ஆஃப் த சாரீ. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து உள்ளே உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். ஸோ அது வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ அது வந்து இது எப்பயுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீட்டிங் போர்ஷன் தான் சொல்லுவோம். ஸோ ப்ளீட்டிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்டிங்ஸ் இருக்காது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ப்ளீட்டிங். ஸோ இந்த இடத்துல ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து செஸ்ட் ப்ளீட். அதே மாதிரி கீழே வந்து நம்ம ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸாக வரும். ஸோ இந்த ப்ளீட்ஸை நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சாரி ரொம்ப வந்து எலிகெண்ட்டாக தெரியும். லுக்குமே ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ் சாரியோட அனாட்டமி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சாரீஸ். ஃபேப்ரிக்ஸ், நம்ம சாரியோட ஃபேப்ரிக் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபேப்ரிக் டைப்ஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான ஃபேப்ரிக் டைப்ஸ் இருக்குது. பட் வந்து நம்ம ஒரு பிகினராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டைப்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் சாரீ. ஸோ செட்டிநாடு காட்டன் சாரீ, இதுதான் வந்து செட்டிநாடு காட்டன் சாரீ. இந்த காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து சம்மர் சீசனில் வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சாரீ வந்து காட்டன் சாரீ. ஸோ இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ காட்டன் சாரீ பார்க்கவே நமக்கு தெரியும். ஸோ இது வந்து காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட்ஸ் பியூர் காட்டன் சாரீ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டைப் என்னன்னு சொன்னால் ஒரு சில்க் சாரீ. இது வந்து ஒரு பியூரான ஒரு சில்க் சாரீ. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து ஒரு வெட்டிங், ஒரு அக்கேஷன், ஒரு ஃபங்க்ஷன் அப்போ வந்து இது வந்து வியர் கட்டிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அப்பியரன்ஸே பாருங்கள், நல்லா வந்து உடம்புடன் இருக்கும் கட்டும்போது. தொட்டு பார்த்தா அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஒரு ரிச் அண்ட் ஒரு ராயல் லுக் வந்து இது வந்து கொடுக்கும் இந்த பட்டு சாரீ. ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேப்ரிக்கையும் நம்ம டச் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதுக்காக நம்ம ஃபேப்ரிக் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிசைனர் சாரீ. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு எம்ப்ராய்டரி உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம அயன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்களா. ஸோ இந்த கல்லுலாம் நம்ம வந்து அயன் பண்ணிடாமல் நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ இது ஒரு டிசைனர் சாரீ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சாரீஸ் இருக்குது. ஸோ வந்து காஞ்சிபுரம் காட்டன் இருக்குது, ஷிஃபான் இருக்குது, ஆர்கன்ஸா சாரீ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபேப்ரிக்கையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அயனிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஃபேப்ரிக்கோட டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம நார்மலாக ஒரு சாரீ கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கணும், செஸ்ட் ப்ளீட் எடுக்கணும். ஸோ வந்து இது பல்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பிகினராக இருக்காங்கன்னா சுத்தம் ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும். இல்லை ஓரளவு கட்ட தெரியும் அப்படின்றவங்க கூட ஓரளவு ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே கட்டிடுறாங்கன்னு வச்சுக்கேன். ஸோ இது என்னென்னா இதை நம்ம எப்படி ஈஸி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாரியில் வந்து நம்ம பின் பண்ணி ஸோ அது ப்ராப்பராக ஒரு அயனிங் கொடுத்து அதை வந்து ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் ஆகும், இல்லை ஒரு ஆங்கர் ஃபோல்ட் ஆகும், நம்ம வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் இல்லை ஒரு நார்மல் ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து அவங்க அதை வியர் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் 2 to 5 minutes கூட நம்ம டக்கு நம்ம வியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இதுதான் அதோட கான்செப்ட். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்னா இதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், அதை வந்து அயன் பண்ணுறோம், அதை பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க போகிறோம். இதுதான் ஃபுல் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவ். ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து கட்டிட்டு நீங்கள் போட முடியும் ஃபங்க்ஷனுக்கு. 2 to 5 minutes கூட நீங்கள் அதை கட்டிட முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ளீட்ஸுமே வந்து ரொம்ப வந்து ப்ரொஃபஷனல் லுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் அதோட பெனிஃபிட். அதுதான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாரீ ரிமூவ் ஆகிடுமோ, நமக்கு வந்து ஸ்லிப் ஆகிடுமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமே நீங்கள் வந்து இது பண்ண தேவைப்படுது. ஏன்னா வந்து ரொம்ப அழகாக வந்து பின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைடலாக இருக்காங்க, லைக் வந்து ஒரு ப்ரைடல் ஃபங்க்ஷன் இல்லை வந்து ஒரு பார்ட்டி வியர் அப்படின்னா கூட நீங்கள் அதை டக்கு நீங்கள் வந்து கட்டிட்டு நீங்கள் போட முடியும். ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் அப்படின்னா அந்த சாரீ ப்ளீட்டிங்கோட பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ சாரீ வந்து நம்ம வந்து அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லைஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பாக்ஸ் ஃபோல்டிங். இது வந்து என்னோடய சைஸுக்கு நான் மெஷர் பண்ணி நான் வந்து அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து இது வந்து ஒரு நார்மல் பாக்ஸ் ஃபோல்டிங். ஸோ ப்ளீட்ஸ் எடுத்து நான் அயன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாருங்கள் சரிங்களா? ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வச்சு நான் வந்து ஆங்கர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு டைப் ஆஃப் ஃபோல்டிங். ஸோ உங்களுக்கு வந்து ஆங்கரில் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அலையாமல் அப்படியே இருக்கும். ஸோ என்னோடய சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் எடுத்து நான் வந்து அயன் பண்ணியிருக்கேன். ஓகேங்க?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து சாரீனா என்ன, சாரீ ப்ரீவெட்டிங்னா என்ன, அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரியோட ஃபேப்ரிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரீ ப்ரீவெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும், அண்ட் சாரீ ப்ரீவெட்டிங் அண்ட் ட்ராப்பிங்கிற டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, ஸோ இதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே கூட ஷேர் பண்ண போகிறேன். So don't forget to subscribe to my channel Pleats by Nidhi. Thanks for watching. See you soon in the next video. Okay, bye.